அகில இந்திய அளவிட 35 விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு 3 விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது, ஒரு 2 விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது. நீ என்ன சொல்லுவ, எஸ்சி நாங்கெல்லாம் 30% இருக்கிறோம் ஆல் இந்தியா லெவல்னு சொல்ல முடியாது. நாங்கள் எஸ்சி, அதில் இன்னும் சாதி நாங்கள் 2% இருக்கிறோம், நாங்கள் 1.5% இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 2% இருக்கிறவன் நீ எங்க எம்எல்ஏ ஆகிறது, எங்க எம்பி ஆகிறது, எங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிறது, எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிறது? உன்னால் எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலா எமர்ஜ் ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற உள்குத்துதான் சப்கேட்டகரைசேஷன். எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது. இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் 2 பேர் பெருமையெல்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் பொது தொகுதி வாங்கி 2 பேரை நிற்க வச்சோம். பொது தொகுதி வாங்கி யாரை நிற்க வச்சேன்? அந்த பொது இதில் வேறு யார் நின்று இருப்பான்? எஸ்சி அல்லாதவங்க தான் நிற்க முடியும். ஆனால் பொது தொகுதியில் எஸ்சியும் நிற்கலாம்ல, சட்டம் சொல்லுதில்ல. எஸ்சி தொகுதியில் தான் எஸ்சி மட்டும் நிற்கணும், மற்றவர்கள் நிற்க முடியாது. ஆனால் பொது தொகுதியில் யார் வேணாலும் நிற்கலாம்ல. 2 பொது தொகுதி வாங்கினல, 2 எஸ்சி நிப்பாட்டி நம்ம 4-5 பேராக போவோம்பா. ஜெயிச்சு நமக்கு ஒரு 5-6 பேர் சட்டமன்றத்துக்கு போனால் அரசாங்கத்தை சட்டை பிடிச்சி கேட்கலாம், எங்களோட பங்கு எங்கே? ஒரு குரலாக பேசுவது எப்படி இருக்கும், ஒரு 6-7 குரல் பேசுவது எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஒரு மனிதர் ஜெகன்மூர்த்தியார் இருக்கார். அநேக விவாதங்களில் இந்த எஸ்சி எஸ்டி அந்த திட்டங்களில் அவரோட குரல் கேட்கப்படுகிறதா இல்லையா? ஒரு ஆளாக பேசுகிறார்ல. நீங்கள் இதே ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னு வச்சிங்க, அந்த 1 இந்த 4 + 5 குரல் கேட்டிருக்கும். எல்லாத்தையும் பேசுவதுக்கு எல்லாரும் இருக்கிறோம். நம்ம விஷயத்தை பேசுங்க நம்ம தானே இருக்கணும். அப்போ உனக்கு அந்த அக்கறை கூட இல்லை. அப்பேற்பட்ட நீங்கள் இன்றைக்கு முதல்வராலாம் நம்மளாம் ஆக முடியாது, திமுக ஆக்கும். சரி, முதல்வர் ஆவதற்கு ஏதோ ஒன்று தடுக்குது ஸ்டேட்னு சொல்கிறீங்க. துணை முதல்வர் ஆவதுக்கு எது தடுக்குது? கொடுத்துட வேண்டியதானே. விசிகா கூட கொடுக்க வேணாம்பா, விடுதலை சிறுத்தைகளோடு கொடுக்க வேணாம். திமுகவில் யாராவது எஸ்சி இருப்பாங்கள்ல, கொடுத்துருங்க. ஒரு ட்ரையல் கொடுங்களேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நிற்க முடியுமா, கேட்க முடியுமா? சரி, அது கூட வேணாம். குறைஞ்சபட்சம் எங்கள் ஆளுங்களுக்கு திமுக இந்த மாதிரி எங்கள் ஆளுங்களை கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு வெளியில் பேசிக்கிறாங்க. சாமி, யாராவது உங்கள் திமுக கட்சியில் இருக்கிற ஒரு 2-3 பேருக்கு ஒரு நல்ல அமைச்சரவையில் 2-3 பேர் கொடுங்களேன். நான் பேசுவேன்ல வெளியில். கடந்த ஆட்சி காலங்களில் எந்த கட்சியாவது நம்முடைய அவர் வார்த்தையில் தலித் மக்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? பட்டியல் சமூக மக்களுக்கு இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள், இந்த திமுக அரசு, கருணாநிதி வழியில் வந்த அரசு என்னென்ன சலுகைகளை கொடுத்துருக்கு பாருங்கள், என்ன சிறப்பு செஞ்சுருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம பேசுகிறோம்ல, நம்ம இவர் இருக்கார்ல குமாரசாமி ராஜா, அவர் அவரோட அமைச்சரவையில் பரமேஸ்வரன்றவரை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார். எந்த கோயில் போனாலும் ஏப்பா எஸ்சி பறையர்கள் கோயிலுக்குள்ளே கொடுக்கலாந்தீங்கல்ல, அமைச்சர் வர்றார், எவன் பதவியும் பார்ப்போம். அந்த முதல் மரியாதை கொடுத்து எல்லா கோயிலுக்குள்ளும் கருவறைக்குள் போகிற அளவுக்கு ஆக்கினார்ல. இதை ஆக்குங்க. இப்போ பல கோயில்களில் எஸ்சிக்கள் போக முடியல, பறையர்கள் குறிப்பாக போக முடியல. ஒரு ஆளாக தான் அமைச்சராக்கி விடுவோமே. இந்த பெரியார் வழி வந்த கட்சியில் எப்பா நாங்களாம் சாதி மறுப்பு, சாதி இல்லைங்கிறோம், என்ன சாதி பார்க்குறீங்க? சரி, ஒரு எஸ்சியை இப்போ நாங்கள் ஒரு பறையரை இந்து சமயத்துறை அமைச்சர் ஆகிறேன், எவன் மறிக்கிறீங்க பார்ப்பையா? ஒரு சாதாரண ஒரு பறையர் வந்தால் மறிக்கிறீங்கள, போகக்கூடாதுன்றீங்கள, நம்ம கட்சிக்காரனே திட்டுறீங்கள. இப்போ நம்ம கட்சியிலேருந்து ஒருத்தரை அமைச்சராகிறேன், திட்டுங்க பார்ப்போம். திட்டினா தொலைச்சிருவேன் அப்படின்னு பண்ணுங்களேன் பார்ப்போம். சார், உண்மையான சாதி ஒழிப்பு எங்கே தெரியுமா இருக்குது? 1947க்கு முன்னால் திருப்பதி கோயில்களில் எஸ்சிக்கள் போக முடியாது. அப்போது இங்கே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இங்கே முதலமைச்சர். திண்டிவனம் எம்எல்ஏ குலசேகரன்றவரை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அரங்காவலராகிறார். வாங்கடா பார்ப்போம். இப்போ இதுதான் சார் மாற்றம். ஆன ஒன்றே 4 பேர் கேட்போம். ஆமாம், ஆன ஒன்றே எல்லாம் மாறிடுச்சா? மாற வேணாம்பா. ஒரு அந்த அட்மாஸ்பியர் உண்டு பண்ணுறாங்கல்ல, அது ஒரு பெரிய புரட்சி தானே. அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. சரி, நம்ம காமராஜர் இருந்தார், அன்சியபிள் கம்யூனிட்டிலேருந்து வந்த காமராஜரை காங்கிரஸ் கட்சி முதல்வராக்கிச்சு. அவர் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற கக்கன் என்ற ஒரு நேர்மையாளரை பிடிச்சி பொதுப்பணித்துறை, அப்புறம் அந்த உள்ளாட்சித்துறை, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான பல விஷயங்களை கொடுத்தாரா, உள்துறை உட்பட பல விஷயங்களை கொடுத்து இன்றைக்கி பல அணைகள் இன்றைக்கி கட்டப்பட்டிருக்குன்னா அது கக்கன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தான் கட்டப்பட்டது.
அந்த மாதிரி செய்யுங்க. அதால் இதெல்லாம் சும்மா பம்மாத்து பேச்சு சார். இது இல்லை அடக்குமுறையில் இருக்கனால ஒரு ஆதங்கத்தில் அந்த மாதிரி பேசுகிறாரா சார்? நான் அதிமுக கூட சபாநாயகர் தனபால கூட வைக்கிறேன் சார். ஆதங்கமே இங்கே தேவையில்லை. நம்ம வந்து ஆளுங்கட்சியோடு இருக்கிறோம். நமக்கு நல்வாய்ப்பாய் சாதி ஒழிப்பு வழியில் வந்த திகாவிலிருந்து வந்த திமுகவில் இருக்கிற ஆட்சி இப்போ நடைபெறுது. சும்மா சார் இந்த பையன்லாம் கிண்டல் பண்ணுறானுங்க சார், கொஞ்சம் செஞ்சு விடுங்க சார்னா செய்ய மாட்டாங்களா?